பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 43 1வது இறை வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையின்படியாக நம்ம அநேக நேரத்துல பலரால நெருக்கப்பட்டிருப்போம், பலவிதமான சோதனைகளால் அகப்பட்டு சிக்கி தவித்து கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, எப்பொழுதுதான் எனக்கு இதிலிருந்து ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும், எப்பொழுதுதான் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எப்பொழுதுதான் இந்த சிறையிருப்பு மாறும், யாராவது என்னை மீட்டு விட மாட்டாங்களா, இந்த வேதனையிலிருந்து யாராவது என்னை தூக்கி விட மாட்டாங்களான்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை சிருஷ்டித்தவரும் அவர்தான். நீங்கள் தாயின் கருவிலே உருவாகி கொண்டிருக்கும் பொழுது உங்களை உருவாக்கினவரும் அவர்தான். அவர் உங்களை உருவாக்கின அந்த கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால சீக்கிரமா உங்களை அதிலிருந்து மீட்டெடுக்க போகிறாரு. நீங்க சந்தோஷத்தை காணும் நாட்கள் வரப்போகிறது. நீ என்னுடையவள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக நீ என்னோடவே இருக்கிற, நீ எனக்குரியவள், உன்னை யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் மீட்டுட்டாரு. அதனால சந்தோஷமா இந்த வசனத்தை நீங்க தியானித்து இந்த நாள்ல நீங்க அகமகிழ போறீங்க. வருகிற நாட்கள்ல அந்த ஆசீர்வாதத்தை காண போறீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அற்புதமான இந்த வசனத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை உருவாக்கினவர், தாயின் கருவிலே நாங்க உருவாகும் போது எங்களுடைய எலும்புகளும் மறைவா இருக்கவில்லை, எங்களுடைய கருவை உடைய கண்கள் கண்டதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்க யாருமே இல்லையே, நாங்க வேதனைப்பட்டு கொண்டிருந்த பொழுது உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவரே, நீ என்னுடையவள் என்று சொல்லி உன் பக்கமாய் ஆண்டவரே எங்களை அழைத்து கொண்டீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வேத வார்த்தையை பிடித்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா சோதனைகளிலிருந்து வெளிவர உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.